வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு பேங்க் இருந்தது. அந்த பேங்க் ஆஃபீஸர்கிட்ட வந்து ஒரு ஆதிவாசி ஆள் வந்து லோன் கேட்குறாரு. பேங்க் ஆஃபீஸர் வந்து லோன் அப்ளிகேஷன் எடுத்து அவர்கிட்ட கையில் வச்சுட்டு கேட்குறாரு, எதுக்காக உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதிவாசி சொல்கிறாரு, கொஞ்சம் மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாரு, அடமானமாக என்ன தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆதிவாசியை பார்த்து. அந்த ஆதிவாசி ஆள் வந்து லேசாக குழப்பத்தோடு கேட்குறாரு, அடமானமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கேட்குற பணத்தோட மதிப்புக்கு சமமாக ஏதாவது சொத்து கொடுத்தா தான் பேங்கில் வந்து பணம் கொடுக்கும், அதைத்தான் நான் அடமானம்னு சொல்லுவோம். ஆதிவாசி ஆள் சொன்னார், கொஞ்சம் நிலம் இருக்குது, 2 குதிரை இருக்குது, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பேங்க் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, நிலத்தை வந்து அடமானமாக எடுத்துகிட்டு அவருக்கு பணத்தை லோனாக தர ஏற்பாடு செய்கிறாரு. சில மாதங்கள் ஆயிடுச்சு. அந்த ஆதிவாசி மீண்டும் பேங்க் வராரு. தன்னோட கணக்கு புத்தகங்களை எடுக்க சொல்கிறாரு. அந்த ஆஃபீஸர் என்ன அது திடீர்னு கணக்கு புத்தகத்தை எடுக்க சொல்கிறான்னு ஆச்சரியப்படுறாரு. பைசா பாக்கி இல்லாமல் கடன் வட்டி எல்லாத்தையும் வந்துட்டு நான் கணக்கு போட்டு செட்டில் செஞ்சிட்றேன், நீங்கள் மொத்தமாக எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுங்கன்னு அப்படின்னு ஆதிவாசி கேட்குறாரு. பேங்க் ஆஃபீஸருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. கடன் எல்லாத்தையும் கட்டிடுவீங்களா? லாபம் எப்படி உங்களுக்கு ஆச்சு? எப்படி லாபம் இல்லாமல் எப்படி நீங்கள் இதை கட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆதிவாசி ரொம்ப உற்சாகமாக பதில் சொல்கிறாரு, லாபம் இல்லாமலாம் அது கிடைச்சது நிறைய. அதை வந்து அதுக்கு அந்த பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாரு, அப்போ அந்த பணத்தெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் என்ன செய்கிறது, பொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேங்க் ஆஃபீஸர் யோசிக்கிறாரு, ஆஹா நமக்கு இந்த மாதம் டார்கெட்டுக்கான சரியான ஆள் கிடச்சிட்டாரு, இந்த ஆளை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பேரில் வந்து ஒரு கணக்கு ஆரம்பிங்க, இங்கே வந்து டெபாசிட் பண்ணுங்கள் உங்கள் பணத்தைன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதிவாசி கேட்குறாரு, டெபாசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது பேங்க் ஆஃபீஸர் விளக்கமாக சொல்கிறாரு, உங்கள் பேரில் வந்து ஒரு கணக்கு ஆரம்பித்து அதில் உங்கள் பணத்தை போட்டு வச்சுக்கோங்க, உங்கள் சார்பாக எங்கள் பேங்க்கில் பணத்தை பார்த்துக்குவோம், உங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ வந்து உங்களுக்கு பணத்தை நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அந்த ஆதிவாசி கேட்குறாரு, சரி என்னோடய பணத்துக்கு வந்து நீங்கள் அடமானமாக எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி சேரில் சாஞ்சிட்டு. இதை கேட்ட பேங்க் ஆஃபீஸர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதனால் நம்ம வந்து ஒரு ஆளை பார்த்து வெளி தோற்றத்தை பார்த்து அவங்கள வந்து சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. அவர் வந்து எவ்வளோ ஒரு சரியான பதில் கேட்டிருக்காருன்னு ஆஃபீஸருக்கு வந்து ரொம்பவே வந்து தலைகுனிவாகிடுச்சு. அதோட ஆதிவாசி கிளம்பி போயிடுறாரு.